தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருவாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைய தினம் 30வது திருவிளையாடல் மெய்காட்டிட்ட படலம் என்கின்ற திருவிளையாடலில் இருக்கின்றோம். பாவம் என்ன வடிவெடுத்த படித்து அமரர் படித்தழல் செய்து ஏவரும் மரப்பசுவை ஏறு புயற்போன் விடை நந்தி காவலனை விடுத்து அழித்த கதை உரைத்தும் அட்டாளை சேவகனை காட்டிட்டு விளையாடும் திறமுறைப்பான். அதாவது ஒரு திருவிளையாடல் ஆரம்பிக்கும் பொழுது பரஞ்சோதி முனிவர் முதலில் முந்தைய திருவிளையாடலை பற்றிய ஒரு குறிப்பும், அடுத்து புதிதாக உள்ள திருவிளையாடலை பற்றிய குறிப்பும் அந்த பாடலில் சொல்வார்கள். அந்த அமைப்பின்படி இதில் 2 திருவிளையாடல்களை இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என வடிவெடுத்த படித்து அமரர். பாவத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது இந்த சமணர்களை பார்க்கலாம். சமணர்களை உன்னுடைய உருவம் போல பாவத்தினுடைய உருவமாக இருக்கிறது. மேலும் படித்து அமரர், படித்துன்னா வஞ்சனைன்னு அர்த்தம். அந்த வஞ்சனை மிக்க அந்த அமணர்கள் சமணர்கள் அவர்கள் பழித்தழல் செய்து பழியை தரக்கூடிய ஒரு வேள்வியை செய்து, அதனால தான் அதுக்கு வேள்வியே கொடுக்காம அந்த இதுக்கு நெருப்பு அப்படின்ட்டுலாம் கொடுத்துட்டே போகிறாங்க. பழித்தழல் செய்து அந்த பழியை தரக்கூடிய ஒரு நெருப்பினை ஒரு வேள்வி குண்டத்தை அமைத்து ஏவ அந்த வேள்வி குண்டத்திலிருந்து ஒரு மாய பசுவை அவர்கள் ஏறுகின்றார்கள். அவர்கள் ஏவ அந்த குண்டத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த மரப்பசுவை, அந்த வலிமை வாய்ந்த அந்த எல்லோருக்கும் துன்பம் தரக்கூடிய அந்த பசுவை ஏறு உயர்த்தோம், அதாவது இடவக்கொடியை உடையவன். உயர்த்தோன்னா கொடியில் உயர்வாக வைத்திருக்கக்கூடியவன். ஏர் உயர்த்தோன் அப்படின்னா இடவக்கொடியை, ஏறுன இடவம், இடவக்கொடியை உடைய அந்த சொக்கநாத பெருமான் விடை நந்தி காவலரை விடுத்து தன்னுடைய வாகனமாகிய அந்த
அந்த இடவநந்தி என்கின்ற அந்த காவலனை அந்த பசுவின் மீது அனுப்பி அழித்த கதை உரைத்தோம். அந்த மாய பசுவை அழித்த கதையை இதுவரைக்கும் கூறினேன். அடுத்தது என்ன சொல்ல போறேன்னு சொல்றாங்க. அட்டாளை சேவகன். அட்டாளை சேவகன்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த அட்டாளை சேவகனாக வந்து சிவபெருமான், அந்த சொக்கநாத பெருமான் மெய் காட்டிட்டு தன்னுடைய திருமேனியை எல்லோர் முன்னிலையிலும் காட்டி விளையாடல் திறம் உரைப்பான். ஒரு விளையாடலை செய்கின்றார். அந்த திருவிளையாடலினுடைய தன்மைகளை இந்த திருவிளையாடலில் நான் உரைக்கின்றேன், நான் சொல்கின்றேன் அப்படின்ட்டு அந்த 2 கதைகளையும் சுருக்கமாக முதல் பாடலில் அந்த பரஞ்சோதிமுனிவர் வந்து அருளி செய்கின்றார்கள். அதாவது வள்ளல்களுக்கு கொடைத்தன்மை உடையவர்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது யாரை பார்க்கலாம் அப்படின்னா திருவடிவலத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் கூறுகிறார். விடியதன் ஒரு உமை கொள மிகு கரியது வழிபொடு தனது அடி வழிபடும் அவர் இடர்களே கணபதி வர அருளினும் மிகு கொடை வடிவினர் பயில். மிகுந்த கொடை வடிவினர், மிகுந்த வள்ளல் தன்மை வாய்ந்த வடிவத்தை உடையவர்கள் வசிக்கக்கூடிய, பயில்னா வசிக்கக்கூடிய திருவடிவலம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் தான் விநாயகர் பெருமான் வர அருள் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த திருவடிவலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொடைத்தன்மை உடையவர்களுக்கு ஒரு உருவத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதை திருவடிவலத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம் என்று அந்த மக்களை உயர்வாக ஞானசம்பந்த பெருமானுக்கு கூறுகிறார். அதுபோல பாவத்துக்கு ஒரு வடிவத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சமணங்களை பார்க்கலாம். அதே மாதிரி மெய்கண்டார் வந்து அருண் சிவாச்சாரியார் என்ன சொல்றாங்க, ஆணவத்துக்கு உருவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆணவத்துக்கு உருவத்தை சொல்ல முடியுமா? நீங்க தான் அப்படின்னு கையை காமிச்சிருக்காங்க மேகண்டார். அதுபோல இந்த பாவத்துக்கு ஒரு உருவமாக இந்த சமணர்கள் வந்து இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது. அவங்க செய்த அந்த நெருப்பு குண்டங்கள் எல்லாம் நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு சொன்னால் அதை வேள்வி குண்டம்னு சொல்லலாம். ஆனால் அவர்களெல்லாம் தீமைக்காக செய்த அந்த நெருப்பு குண்டங்கள்ங்கிறதுனால அதை பழித்தவள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. பாவத்திற்காகவே ஒரு வடிவத்தை எடுத்த அந்த வஞ்சனை மிகுந்த அந்த சமணர்கள் பழிச்செயலை தரக்கூடிய அந்த நெருப்பை வளர்த்து அதிலிருந்து ஒரு மாய பசுவை மதுரையை நோக்கி ஏவுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் ஏவ அந்த ஏவலை கேட்டு வரக்கூடிய அந்த வலிமை வாய்ந்த பசுவை இடவக்குடியை உடைய சொக்கநாத பெருமான் தன்னுடைய வாகனமாகிய விடைநந்தி இடவநந்தி என்கின்ற காவலனை அனுப்பி வைத்து நீ அந்த மாய பசுவை அழித்து வா என்று அனுப்பி வைக்கின்றார். அந்த விடவநந்தியும் அந்த மாய பசுவை அழித்து வந்த கதையை இதுவரைக்கும் உங்களுக்கு உரைத்தேன். இப்பொழுது அட்டாளை சேவகனாக அந்த சொக்கநாத பெருமான் மதுரை மாநகரத்திற்கு வந்து தன்னுடைய திருமேனியை எல்லோரும் நிலையிலும் காட்டி விளையாடிய அந்த திருவிளையாடல் தன்மையை இப்பொழுது நான் உரைக்கின்றேன் அப்படிங்கிறார். வெவ்விய மும்மனையானே வெவ்விய
செவ்விய மும்மத யானை விரல் குல மூடனன் சமண விரகுல பூரணன் சமண ஔவிய வஞ்சனை கடந்த ஔவிய வஞ்சனை கடந்த அனந்த குண செழியல்பார் ஆனந்த குண செழியன்பார் செவ்வி செங்கோல் வாங்கி செவ்வி செங்கோல் வாங்கி திகிரி திசை செலவுருட்டி திகிரி திசை செலவுருட்டி வௌவிய வெண்கலி துறந்து வௌவிய வெண்கலி துறந்து மண் காத்து வருகின்றான் மண் காத்து வருகின்றான். வெவ்விய மும்மத யானை அந்த கொடுமையான அந்த மதங்களை உடைய யானை, அந்த யானையினுடைய ஆற்றலை உடைய குலமூடனன் அப்படின்னா இப்பொழுது பாண்டிய நாட்டை அரசாட்சி செய்து வரக்கூடியவன் குலமூடனன் என்கின்ற பாண்டிய மன்னன். அதாவது அனந்த குண பாண்டிய மன்னனினுடைய மகன் இந்த குலமூடனன் அப்படிங்கிற பாண்டியன். அந்த குலமூடனன் எப்படிப்பட்டவன்? யானையை போன்ற, அது வலிமையான யானையை போன்ற ஆற்றலை உடையவன் அந்த குலமூடனன். அந்த குலமூடனன் சமணர் அவ்விய வஞ்சனை கடந்த, சமணர்களினுடைய அவ்வியன தீமை, தீமையும் வஞ்சனையையும் கடந்த அப்படின்னா வெற்றி கொண்ட அனந்த குண செழியன்பார், அனந்த குண பாண்டியன் என்கின்ற தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து செவ்வி சிறந்த செங்கோல் வாங்கி தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து அந்த மதுரை மாநகரத்தை ஆளக்கூடிய செங்கோலை பெற்றுக்கொண்டு திகிரி திசை செல உருட்டி தன்னுடைய ஆணை சக்கரம், திகிரினா சக்கரம், இங்கே ஆணை சக்கரம், தன்னுடைய ஆணை சக்கரத்தை எல்லா திசைகளிலும் தன்னுடைய ஆணை செல்லுமாறு அந்த ஆணை சக்கரத்தை செலுத்தி கொண்டு அரசாட்சி செய்து வருகின்றான். மேலும் வவ்விய வெண்கரி துறந்து, அதாவது கலின வறுமை, கொடுமையான வறுமையை எல்லோரிடத்திலும் அது படியாதவாறு அதை துரத்தி அடித்து மண் காத்து வருகின்றான். இந்த பூமியை காத்து வருகின்றான் அந்த குலமூடன பாண்டியன். அதாவது அது என்ன வவ்வியன்னா கவர்ந்தன்னு அர்த்தம், கவர்தல்னு அர்த்தம். வெண்கலினா கொடுமையான வறுமை. அப்போ ஒரு வறுமை ஒருவனை எப்படி கவர்ந்து விடும் அப்படின்னா, அவன் கீழ்த்தரமாக பொழைச்சான்னா வறுமை அவனை பாதிக்கும். அப்போ அவனை கீழ்த்தரமான ஒரு பொழைப்பை நடத்த விடாமல் நல்ல விதமாக அவனை கொண்டு செல்லும் போது அவனை வறுமை துன்புறுத்தாது. அந்த நாட்டில் மது இதெல்லாம் குடிக்க வைக்காம மக்களை சீர்படுத்தி அவன் கொண்டு செல்லும் போது அங்கே யாரும் மது குடிக்க மாட்டாங்க, அதனால வறுமை வராது. இப்படியெல்லாம் வறுமையை அவன் நீக்கினான் அப்படின்ட்டு அந்த வறுமையை நீக்கி அந்த பூமியில் உள்ள மக்களை எல்லாம் பாதுகாத்து வருகின்றான் அந்த குலமூடன பாண்டியன். அவனுடைய அப்பா நம்ம சென்ற திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தோம் அனந்த குண பாண்டியன். அந்த அனந்த குண பாண்டியனுடைய மகன் தான் இந்த குலமூடன பாண்டியன். தற்பொழுது இந்த பாண்டிய நாட்டில் அந்த குலமூடன பாண்டியனுடைய அரசாட்சியானது நடந்து வருகின்றது. சௌந்தர சாமந்தல்யன சௌந்தர சாமந்தல்யன தானை காவலன் ஒருவன், தானை காவலன் ஒருவன் சிவந்த சடைமுடி அண்ணல், சிவந்த சடைமுடி அண்ணல் அடியவர்
அடியவரே சிவமாக அடியவரே சிவமாக கவர்ந்து ஒழுகி அருச்சிக்கும் கவர்ந்து ஒழுகி அருச்சிக்கும் கடப்பாட்டின் நெறி நின்றோம் கடப்பாட்டின் நெறி நின்றோ உமது அரசர்க்கு இருமைக்கும் உமது அரசர்க்கு எருமைக்கும் துணையாகி ஒழுகும் நாள் துணையாகி ஒழுகும் நாள். இந்த குலப்புணன பாண்டியனுக்கு சௌந்தர சாமந்தன் சுந்தரன்னு சொல்லுவாங்க என்ன? அந்த சௌந்தர சாமந்தன் அப்படின்னுட்டு ஒரு அந்த தானை காவலன் படை தளபதி படை காவலன் ஒருவன் அவன் இருந்தான். அந்த படைத்தளபதி எப்படிப்பட்டவன் என்றால் சிவந்த சடைமுடி அண்ணல் அடியவரே சிவமாக சிவந்த சடைமுடியை உடைய அண்ணலாகிய அந்த சொக்கநாத பெருமான் அந்த சொக்கநாத பெருமானினுடைய அடியார்களே சிவபெருமான் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவன். அந்த அடியார்கள் தான் தனக்கு சிவபெருமான் அப்படின்ட்டு நினைத்து வாழக்கூடியவன் அந்த படைத்தளபதி. அடியவரே சிவமாக கவர்ந்துன்னா மனத்தில் பதித்து கொண்டு இந்த ஒரு நியதியை மனதில் பதித்து கொண்டு ஒழுகி அந்த நியதியில் ஒழுகிக் கொண்டு அர்ச்சிக்கும் கடப்பாட்டின் நெறி நின்றோம். அதை தக்கவாறு கடைபிடிக்கக்கூடிய கடப்பாட்டில் என்கின்ற அந்த நெறியில் நிற்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அவன் மனதளவில் மட்டும் அப்படி நினைக்கல, செயல்பாட்டிலும் அவன் காண்பித்தான் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுகிறது. ஏன்னா சில பேர் மனதளவில் நினைப்பாங்க, செயல்பட முடியாது. ஆனால் இவன் மனதளவில் நினைத்தாலும் அந்த அடியவர் பெருமக்களே சிவபெருமான் என்று அதை செயல்படுத்தி காட்டக்கூடியவனாக அந்த ஒரு நெறியில் அவன் நின்றான். உவந்த அரசருக்கு இருமைக்கும் துணையாகி ஒழுகும் நாள். அந்த அரசனுக்கு இம்மை மறுமை இரண்டு காலகட்டங்களுக்கும் மகிழ்ச்சியோடு துணையாக ஒழுகிக் கொண்டு வரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் அந்த அரசனுக்கு துணையாக இந்த படைத்தளபதி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சிவபெருமானினுடைய அடியவர்களே சிவமாக நாம் எண்ணி அவர்களை நாம் பேண வேண்டும் அப்படிங்கிறத மெய்கண்டார் 12வது சூத்திரத்தில் என்ன சொல்றாங்க? செம்மலர் நோக்காள் சேரல் பொட்டா அம்பலக்கணியே அம்பரோடு மறியே மால் அரணேயம் மறித்தவர் வேடமும் ஆலயம் தான் அரண்யனத் தொழுமே. அந்த 12வது சூத்திரத்தில் அந்த நேயம் அறிந்தவர் வேடம் அரண்யனை பொழுதே ஆலயம் தானும் அரண்யனை பொழுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன் இந்த படைத்தளபதியாகிய சௌந்தர சாமந்தன் அப்படின்ட்டு. அதாவது வலிமையான அந்த மும்மதங்களை பொழியக்கூடிய அந்த யானையினுடைய ஆற்றலை உடைய அந்த குலபூடகன்
என்கின்ற பாண்டிய மன்னன் மதுரையை அரசாட்சி செய்து வருகின்றார். அவன் சமணர்களினுடைய தீமையையும் வஞ்சனையையும் வெற்றி கொண்ட அனந்தகுண பாண்டியன் என்கின்ற தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சிறந்த செங்கோலை பெற்றுக்கொண்டு அரசாட்சியை தன்னுடைய தகப்பனாராகிய அனந்தகுண பாண்டியனிடத்திலிருந்து அந்த குலகுண்டன பாண்டியன் பெற்றுக்கொண்டு அந்த சிறந்த தன்னுடைய செங்கோலாகிய அந்த ஆணை சக்கரத்தை எல்லா திசைகளிலும் செல்லுமாறு தன்னுடைய ஆணையை செலுத்தி கொண்டு அரசாட்சி செய்து வருகின்றார். மேலும் மக்களை கவரக்கூடிய வறுமை, அந்த கொடுமையான வறுமையை மக்களிடத்திலிருந்து நீக்கி இந்த பூமியில் உள்ள மக்களை, பாண்டி நாட்டு மக்களை அந்த குலகுண்டன பாண்டியன் செம்மையாக பாதுகாத்து வருகின்றார். அந்த பாண்டிய மன்னனுக்கு, குலகுண்டன பாண்டியனுக்கு சௌந்தர சாமந்தன் என்கின்ற ஒரு படைக்காவலன் ஒருவன் இருக்கின்றான். அந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற படைத்தளபதி எப்படிப்பட்டவர் என்றால், சிவந்த சடைமுடியை உடைய அண்ணலாகிய சொக்கநாத பெருமானினுடைய அடியவர்களையே சிவமாக மனத்தில் வைத்து கொண்டு அதன்படி ஒழுகி அந்த சிவனடியார்களை அர்ச்சனை செய்து அப்படிப்பட்ட ஒரு கடமை நெறியில் நிற்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். மேலும் அவன் அந்த குலகுண்டன பாண்டியனுக்கு இம்மைக்கும் அருமைக்கும் மகிழ்ச்சியோடு துணையாக நின்று தன்னுடைய கடமைகளை செய்து வரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். வல்வேடற்கு அதிபதியாய் வருசேதிராயன் எனும் வில்வேடன் ஒருவன் அவன் விரல்வலியால் மேலிட்டு பல்வேறு பரிமாணே பஞ்சவன் மேல் படையெடுத்து செல்வேன் என்று உறவளித்தான். தென்னபிரான் அமுது அறிந்தான். அந்த இதே நேரத்தில் அந்த வலிமையான வேடுவர்களுக்கெல்லாம் தலைவனாக சேதிராயன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் வில் வேடனாக வில்லை வைத்திருக்கக்கூடிய வேடுவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய தோல் வலியினால், தன்னுடைய போர் பயிற்சி வலியினால் அதை பெரிதாக கருதி கொண்டு அவன் பலவிதமான குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைகளையெல்லாம் திரட்டி கொண்டு பஞ்சவன்னா பாண்டியன் அர்த்தம், பாண்டியன் மீது படையெடுத்து செல்வதற்காக அவன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றான். இதை தென்னற்பிரானாகிய பாண்டிய மன்னன் இதை தெரிந்து கொள்கின்றான். பரின குதிரை, மான்ன விலங்கு, இந்த யானையை குறிக்கும். அப்போ 3 படைகள், குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு 3 படைகளை இவைகள் குறிக்கும். அந்த காட்டில் வேடுவர்களுக்கெல்லாம் தலைவனாக சேதிராஜன் அப்படிங்கிற ஒரு வில்லேந்திய வேடன் அவன் நிறைய வீரர்களை கையில் வைத்து கொண்டு மேலும் குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படையெல்லாம் அவன் கொஞ்சம் ஏற்பாடுகள் செய்து கொண்டு பாண்டியன் மீது படையெடுத்து
அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றான். இதை அந்த பாண்டிய மன்னன் தெரிந்து கொள்கின்றான். தன்னது தாழ்நிழல் நின்ற சாமந்த தனை பார்த்தியம் பொன்னரை தாழ்த்திறந்து நிதி முகத்து அழித்து புதிதாக இன்னமும் நீ சில சேனை எடுத்து எழுதி கொள்கையென்றார் அன்னது கேட்டு ஈசனடிக்கு அன்பு உடான் என் செய்வான். அவனுடைய திருவடி நிழலையே பற்றி நின்ற, அதாவது தன்னுடைய தலைவனாகிய குலமூடன பாண்டியனே தனக்கு தலைவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தவன் அந்த சாமந்தன். அதனால்தான் தன்னது தாழ் அப்படின்னா குலமூடன பாண்டியனினுடைய அந்த திருவடி நிழலை பற்றி கொண்டு நின்ற அந்த சாமந்தன். ஏன்னா குலமூடன பாண்டியனும் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன். அவன் அந்த தன்னுடைய அரசனினுடைய அந்த திருவடி நிழலையே பற்றி கொண்டு அவன் என்ன வேலை சொல்கின்றான் அதை கேட்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நின்ற அந்த சாமந்தன் தன்னை பார்த்து அந்த தலைவனை அந்த குலமூடன பாண்டியன் பார்த்து கூறுகின்றார். எம் பொன்னரை தாழ்த்திறந்து நம்முடைய அந்த கருவூலம், பொன்னறைனா பொருள்களெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அறை கருவூலம், அந்த நிதி அறை, அந்த கருவூலத்தை தாழ்த்திறந்து கதவை திறந்து நிதி முகந்து அதிலிருந்து அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அழித்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து புதிதாக இன்னமும் நீ சில சேனை எடுத்து எழுதி கொள்க என்றார். புதிதாக ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சில அந்த படையாட்களை நீ தேர்வு செய்து அதை உன்னுடைய அந்த புத்தகத்தில் பதிவு செய்து கொள்வாயாக என்று கூறுகின்றான். அன்னது கேட்டு இதை கேட்டு ஈசன் அடிக்கு அன்பு உடான் என் செய்வான். இதை கேட்டு அந்த சிவபெருமானினுடைய திருவடியின் மீது அன்பு உடைய அந்த சாமந்தன் என்ன செய்கின்றான் என்பதை நாம் பார்ப்போம் அப்படின்ட்டு இதில் வந்து கூறுகிறார். இதை இப்படி எடுத்துக்கலாம். என் செய்வான், அவருக்கு தெரிந்ததை அவர் செய்வார் அப்படிங்கிற அர்த்தமும் இதை எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து மாணிக்கவாசக பெருமானுடைய கதை போலத்தான் இருக்கும். மணிவாசக பெருமானையும் அந்த கருவூலத்தில் திறந்து இதெல்லாம் எடுத்து குதிரைகள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆவுடையார் வகையில் கட்டி அடியார்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்படி அவங்க வந்து இது பண்ணாங்க. அதே அமைப்பில் தான் இந்த திருவிளையாடலும் வந்து இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த வீரர்களை எல்லாம் தேர்வு செய்து தன்னுடைய நாடு மட்டுமல்ல மற்ற நாடுகளிலிருந்து படைகளுக்கு ஆள் தேவைன்னா அவர்களை வந்து இவங்க தேர்வு செய்வாங்க. தேர்வு செய்து அவர்களுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தங்கக்கூடிய இடம் இதெல்லாம் கொடுத்து அவர்களை
வேறு சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய நாட்டில் உள்ளவங்களை தன்னுடைய ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்கன்னா இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து வேற்று நாட்டில் உள்ளவங்களை இந்த வேலைக்கு அமர்த்தி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதை பற்றி தெரியாது, எது சட்டம் அதை செய் அப்படின்ட்டு அவங்க வந்து செய்வாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டிலே இருந்தும் ரெண்டாவது மற்ற நாட்டில் இருந்து படையெடுத்து வந்தாங்கன்னா அவங்களுடைய பாஷை தெரியல, அதுக்காகவே அந்த பிற நாடுகளிலிருந்து கொஞ்சம் வேற படைக்கு சேர்த்து அது ஒரு தனிப்படை அப்படின்லாம் வச்சுருப்பாங்க அந்த படைகளை. அதுதான் இதை வந்து நீ புதுசாக ஆளெல்லாம் தேர்வு செய்து வெவ்வேறு நாட்டிலிருந்து தேர்வு செய்து அதை அந்த புத்தகத்தில் அந்த படைத்தலைவர் ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள புத்தகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நீ வந்து பதிவு செய்து எழுதி கொள்வாயாக அப்படின்னு இந்த சௌந்தர சாமந்தனுக்கு உத்தரவிடுகின்றார் அந்த குலகோணன பாண்டியன். அதாவது வலிமையான வேடர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சேதிராயன் என்கின்ற வில்லை தாங்கிய வேடன் ஒருவன் தன்னுடைய தோல் வருகிற வலியை மதிப்பிட்டு கொண்டு அந்த தோல் வலியின் காரணமாக பலவிதமான குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைகளை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டு அவன் பஞ்சவனாகிய பாண்டிய மன்னன் மீது படையெடுத்து செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கின்றான். இதை தென்னன் பிரானாகிய குலமூடன பாண்டியன் தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்டு தன்னுடைய படையையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும், தன்னுடைய படைகளுக்கும் இன்னும் அதிகமாக படைகளை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய மந்திரி தன்னுடைய படைத்தலைவனாகிய சாமந்தனை அழைக்கின்றார். அந்த சாமந்தன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய தலைவனாகிய அந்த குலமூடன பாண்டியனுடைய திருவடி நிழலையே பற்றாக பற்றி நிற்கக்கூடிய அந்த படைத்தலைவன் சாமந்தன். அந்த சாமந்தனை அழைத்து அவனை பார்த்து குலமூடன பாண்டியன் கூறுகின்றார், எம்முடைய பொன்னரையாகிய அந்த கருவூலத்தினுடைய தாய் திறந்து கதவை திறந்து அதிலிருந்து நிதிகளை முகந்து தேவையான நிதிகளை எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டிய புதிய படையாட்களுக்கெல்லாம் கொடுத்து புதிதாக இன்னமும் சில நாடுகளிலிருந்து அந்த படைகளை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு சம்பளத்தை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய பெயர்களை எல்லாம் அந்த புத்தகத்தில் பதிவு செய்வாயாக என்று உத்தரவிடுகின்றார் குலமூடன பாண்டியன். அதை கேட்டு சிவபெருமான் திருவடிக்கு அன்பு உடைய அந்த சௌந்தர சாமந்தன் என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்போம். தென்னவர்கோன் பணித்த பணி, தென்னவர்கோன் பணித்த பணி, தள்ள சிந்தையில் அன்பு, தள்ள சிந்தையில் அன்பு, உன்ன அருள் வந்து, உன்ன அருள் வந்து, முன்னீர்ப்ப ஒருளை போய், முன்னீர்ப்ப ஒருளை போய், பொன்னரை தாழ்த்திறந்து அறத்து ஆறு, பொன்னரை தாழ்த்திறந்து அறத்து ஆறு, ஈட்டிடும் பொற்புவையுள், ஈட்டிடும் பொற்குவையுள், தன்னது உளத்து அமையத்தக்க, தன்னது உளத்து அமையத்தக்க, நிதி கை கவரா, நிதி கை கவரா. அந்த தென்னவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அந்த குலமூடன பாண்டியன், அந்த குலமூடன பாண்டியன் குலபூஷணம் அப்படிங்கிறத தான் தமிழில் வந்து பூடனம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பத்மபூஷன் அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து விளக்கி சொல்லப்படுகிறது. அந்த
வேலை அவரை பின்னால் இருந்து தள்ளுகிறது. யாரை? சமுத்திர சாமந்தனை தள்ளுகிறது. கடமையானது தள்ளுகிறது. அதே நேரத்தில் சிந்தையில் அன்பு உண்ண அருள் வந்து முன்கேற்ப சிந்தையில் அந்த சிவபெருமானிடத்தில் உள்ள அந்த அன்பை நினைத்து அந்த பெருமானினுடைய அருள் அவரை முன்னால் இழுக்கின்றது. ஒல்லை போய் விரைவாக சென்று, ஒல்லைனா விரைவாக அர்த்தம், விரைவாக சென்று அந்த பொன்னரை திறந்து, பொன்னரை அந்த கருமூலத்தினுடைய கதவை திறந்து அறத்து ஆறு, அந்த அறத்தின் வழியில், ஆறுன வழியின் அர்த்தம், அறத்தின் வழியில் ஈட்டியிடும் பொன்புவையுள், அந்த சேர்த்து வைக்கப்பட்ட அறத்தின் வழியில் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பொற்குவியல், அந்த நிதி நிலைகள், அதில் தனது உளத்து அமையத்தக்க, தன்னுடைய உள்ளத்தில் அந்த ஆசை அடங்கத்தக்குமாறு அந்த நிதிகளை கையில் எடுத்துக் கொள்கின்றார். கை கவரா அப்படின்னு தான் போடுறாங்க. அதாவது எடுத்தல் அப்படின்னா அவர் சொன்ன செயலை ஒழுங்கா செஞ்சிருப்பார். இங்க கவர்கின்றார், கவர்ந்து கொள்கின்றார். அப்ப கவர்ந்து கொள்ளுதல்னா ராஜா சொன்ன செயலை செய்ய போகல, இவர் அந்த ரூபாயை இஷ்டம் போல செலவழிக்க போறார். அதனால அந்த நிதியானது அந்த அரசன் சொன்னதற்கு பயப்படாமல் இறைவனுக்கு பயப்படுவதனால் இந்த இடத்துல நிதி கவரா அப்படின்னு சொல்லி போடுறார். நிதியை கவர்ந்தான் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நல்ல உன்னிப்பாக கவனிச்சு சொன்னால் அதில் உள்ள ஒரு நயம் வந்து நமக்கு தெரியும். அந்த நிதியை கை கொண்டார் அப்படின்னு போட்டுட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே அவர் வந்து கை கொண்டால் ஒழுங்காக படைகளை எல்லாம் திரட்டணும். இவர் படைகளை திரட்ட போனதில்லை, எல்லாத்தையும் சிவ கைங்கரியத்துக்கு செலவழிக்க போறாரு. அதனால அந்த நிதியை கவர்ந்தார் அப்படிங்கிற பதத்தை வந்து போடுறாங்க. எண்ணிறந்த கழிப்பினோடும் திருக்கோயில் இடத்து அடைந்து, கண்ணிறைந்த பொன்முழரி கயந்தலை நீர் படித்து தனது, உள் நிறைந்த மெய்யன்பின் ஒளிவுருவாய் முளைத்து எழுந்த பன்னிறைந்த மறைபொருளை பணித்து இறங்கி இது வேண்டும். அதாவது அளவில்லாத மகிழ்ச்சியோடு, களிப்பினோடும் மகிழ்ச்சியோடும் திருக்கோயில் இடத்து அணிந்து அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று கண்ணிறைந்த பொன்முழரி கயங்களை நீர் படித்து, அந்த தண்ணீர் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை கயம், பொன்முழரி முழரின தாமரை, அந்த பொற்றாமரை கயம்னா நீர்நிலை, அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் அவர் குளித்து புனித நீர் ஆடி தனது உள் நிறைந்த மெய்யன்பு, தன்னுடைய உள்ளத்தில் நிறைந்த உண்மையான அன்பினுடைய ஒளி உருவமாய் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், அந்த ஒளி உருவமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அங்கே எப்படி இருக்கின்றார்? தானே தோன்றிய மூர்த்தியாக இருக்கின்றார். சுயம்பு மூர்த்தியாக, தான் தோன்றி அப்பனாக, முளைத்து எழுந்தவராக அவர் இருக்கின்றார். அந்த பன்னிறைந்த மறைப்பொருளை, அந்த இசை நிறைந்த அந்த வேத
சொக்கநாத பெருமானை பணிந்து இறைஞ்சி இது வேண்டும். அந்த சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கி இவ்வாறு வேண்டுகின்றார் அந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற அந்த படை தளபதி. அப்போ சொக்கநாத பெருமான் உழைத்து எழுத்த மூர்த்தி, தானே தோன்றிய மூர்த்தி, சுயம்பு மூர்த்தி, விடங்க மூர்த்தி அப்படின்ட்டு ஒளி உருவாக அவர் இருக்கின்றார். இதில் சைவ சித்தாந்தத்தில் பிள்ளையாருக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒளியான திருமேனி முகிழ்தானம் மிகமேவு கழியாத வருமானி கடல் நாடும் மறவாமல் அடியாடும் மகத்துவமும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட இணையாவே ஒளியான திருமேனி அப்படின்ட்டு. அப்படி அந்த சொக்கநாத பெருமான் ஒளி உருவமாக அவர் இருக்கின்றார். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்த உண்மையான அன்பாக அவர் இருக்கின்றார் அப்படின்னா, இது அந்த சௌந்தர சாமந்தன் அந்த சொக்கநாத பெருமானை எப்படியெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றானோ அந்த நிலையை இந்த பாடலில் என்று சொல்கின்றார். அதாவது அந்த தென்னவர் கோனாகிய குலபூடன பாண்டியன் இந்த சௌந்தர சாமந்தனுக்கு பணித்த பணி, அவருக்கு இட்ட பணியானது அவரை அந்த சௌந்தர சாமந்தனை பின்னே தள்ளுகிறது. அந்த சௌந்தர சாமந்தனுடைய சிந்தையில் அன்பு நினைக்க நினைக்க இறைவனை நினைக்க நினைக்க அதிகரிக்கிறது. அந்த சிவபெருமானினுடைய அருள் தன்மையானது அந்த சௌந்தர சாமந்தனை முன்னே இழுக்கிறது. இந்த இரண்டிற்கும் நடுவில் வேகமாக சென்று அந்த பொன்னலையாகிய அந்த கருவூலத்தினுடைய கதவை திறந்து அறத்தின் வழியில் ஈட்டி வைக்கப்பட்ட சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பொற்குவைகள், அந்த பொன்னாளாகிய ஆபரணங்கள், அந்த பணங்கள், இவற்றில் தன்னுடைய உள்ளத்திற்கு உள்ளத்தினுடைய ஆசை அடங்கத்தக்கவாறு அந்த நிதிகளை எல்லாம் கையில் எடுத்து கவர்ந்து கொண்டு இந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற படைத்தளபதி வருகின்றார். இந்த வேலையை முடித்துவிட்டு அவர் அளவில்லாத மகிழ்ச்சியோடு திருக்கோயிலிடத்து அணைத்து சொக்கநாத பெருமானினுடைய திருக்கோயிலுக்கு சென்று அங்கு நீர் நிறைந்த அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் புனித நீராடி தன்னுடைய உள்ளே நிறைந்து இருக்கக்கூடிய உண்மையான அன்பின் ஒளி உருவமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், தானே முளைத்து எழுந்த அந்த சொக்கநாத பெருமான், இசையோடு கூடிய சாமவேதம் போன்ற அந்த வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை பணிந்து இறைஞ்சி இவ்வாறு வேண்டுகின்றார் அந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற படைத்தளபதி என்ற அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை தொடர்வோம். கையிலாய பரம்பரையில் சிவஞான